ஐ திங்க் இட் வாஸ் 73rd பர்த்டே. அந்த பர்த்டே வந்து குல்வந்த் ஹால் தான் நடக்கும், நாட் இந்த ஸ்டேடியம். என்னோட டாட்டர் போய் அங்கே இருக்கணும் ஒரு வாரம்னா, அதனால போயிருந்தேன். அப்போது நான் இப்போ சேவா இல்லாமல் நான் பருத்தி போனது அது ஒரே ஒரு தடவை தான். போகிறதெல்லாம் சேவைக்கு தான் போவேன். ஸோ உள்ளே உட்காந்து சுவாமியோட ஸ்பீச் கேட்குறேன், பர்த்டே ஸ்பீச். சுவாமி உங்களுக்கு தெரியும், அவரோட ஸ்பீச்சில் நிறைய ரெப்பிட்டேஷன்ஸ் இருக்கும். எனக்கு தெலுங்கு அவர் பேசுகிறது புரியும். ஸோ ஏதோ ஒன்று சொன்னார், எக்ஸாக்டாக என்ன சொன்னாருங்கிறது மறந்து போயிடுது. பட் அவர் சொன்னது, சுவாமி இதை நான் முன்னாடி கேட்டிருக்கேன் சுவாமி அப்படின்னு எனக்கே நான் சொல்லிட்டு ஐ டர்ன் மை அட்டென்ஷன், இந்த பக்கம் திரும்பினேன். 2 பேர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் சார். வேறு நல்லா தெரியுறது, வில்லேஜஸ் ஃப்ரம் ஆந்திரா. 2 பேரும் சைமல்டேனியஸாக கையை எடுத்துட்டு నేను மாறாளி அப்படின்னு குத்திக்கிறா சார். నేను மாறாளின்னா நான் மாறணும். எனக்கு சொல்கிறார், பைத்தியம், நான் இப்போ சொன்னது அங்கே உள்ளே போகிறதுக்கு ரெப்பிட்டேஷன் இல்லை, காரணம் தான். வாட் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் ஷோயிங் மீ தட் நாட் அ சிங்கிள் வேர்ட் ஆஃப் பகவான் இஸ் அ வேஸ்ட். மை டிஸ்கோர்சஸ் ஆர் ஓப்பன் இன்டர்வியூஸ் சொல்லுவாரா. அந்த மாதிரி தட் மெசேஜ் அந்த டயத்தில் அவனுக்கு போயிருக்கு. ஐ மீன் அது என்ன எஃபெக்ட்ங்கிறது என்னால் கண் கூட பார்க்க முடிஞ்சது. எவ்ரி ஆக்ஷன், எவ்ரி வேர்ட் அவரோடது had a purpose of refining all of us.